ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரோ சர்க்கிள் வச்சு ஒரு 2 பெரிய சர்க்கிள் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரா பண்ண வரும்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் இதை ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த லீஃப் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து டபுள் சைடு 2 சைட்லேயும் நமக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளவர் சீக்வென்ஸு, அப்புறம் கொஞ்சம் பேர்ல் பீடு, கட் பீடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இன்னர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னர் லைன்லேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் சீக்வென்ஸில் ஒரு சைடில் ஒரு 2 கார்னர் இருக்கும்ல, அந்த 2 கார்னரில் ஒரு கார்னரில் நீங்கள் நீடியில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே அந்த லைனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் இப்படியே வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நான் வந்து இதுக்கு மேலே கட் பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 சுகர் பீட் கூட கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் கட் பீட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடை அந்த நீடில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹோல் இருக்கும்ல, அதில் வந்து அவுட்டர் லைனில் வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே லாக் ஆகிரும். கட் பீடு ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று கவனிச்சுக்கோங்க. நீடிலோட சைஸ் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம கட் பீடு அந்த லாங் டியூப் பீட்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸு கொஞ்சம் அந்த நீடிலுக்கு உள்ளே இன்செர்ட் ஆகாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து சின்ன நீடியில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதில் சுகர் பீடு கூட கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரூச் வந்து இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டார் ஷேப்பு பண்ணலாம். அதாவது ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் பண்ணலாம். அதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இது மெத்தடு வந்து இதே மாதிரி நீங்கள் 2 லைனில் வந்து ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி வரைஞ்சிட்டு திலகம் ஷேப்பில் நம்ம இப்போ கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதில் 2 லைன் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு லைனுக்கும் இடையில இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சென்டரில் நீங்கள் சீக்வென்ஸு வைக்கலாம், அல்லது சமிக்கி வைக்கலாம். அந்த ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க வந்து ஆரி ஒர்க் ரிலேட்டடாக அதாவது ஃபில்லிங் மாதிரி ஏதோ கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டதை வச்சு மட்டுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டதை வச்சு தான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறேன்னா கண்டிப்பாக இல்லை. நான் கற்றுக்கிட்டதையும் எனக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிகிறத வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு கற்பனை வரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் யோசித்து நம்ம பண்ணால் நம்ம ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ப்ரூச்சை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அப்படி தான் நமக்கு வந்து ப்ரூச்சஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஒரே ப்ரூச்சஸ் தான் வச்சுருப்பாங்க. மெத்தட் அதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான டெக்னிக்ஸ், அதாவது நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இதுதான் இப்போ ஒவ்வொருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம அப்படியே இம்ப்ரூவ் ஆகிறது. அதனால் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை வச்சு அது ரவுண்ட் ஷேப்பும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சொன்ன மாதிரி நம்ம இந்த கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி அந்த சென்டரில் ஒரு பெட்டல் போட்டு சுற்றி ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி அப்படி கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். நம்ம சாரியில் ஒரு பூ மாதிரி போட்டிருக்காங்கன்னா அந்த பூவுக்கு போடலாம். இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக நீங்களே யோசிக்கலாம். இப்போ இது மட்டும் போட்டுட்டு அப்படியே விடாமல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 லீஃப் மாதிரி கொடுத்து அந்த குந்தன் ஸ்டோனு கிளிப் ஸ்டோன் வச்சு அந்த லைன்ஸு கட் பீடு வச்சு லைன்ஸ் கூட கொடுக்கலாம். நான் இது பேசிக் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் கொஞ்சம் எம்போஸ்டாக ஏதாவது ஒர்க் கூட பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இப்போ 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு, அப்புறம் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியுது. தேங்க்யூ ஃபார் ஆல். அப்புறம் கமெண்ட்ஸும் நல்ல விதமாக கொடுக்குறாங்க. நான் இப்போ சரியாக வீடியோ கவர் ஆகலைன்னா அதுவும் இன்ஃபார்ம் பண்ணாங்க 2 3 சிஸ்டர்ஸு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக்கை ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்லா லைன்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று லீவ் சீக்வென்ஸ் மட்டும் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தள்ளி அதாவது ஒரு அடுக்காக வர மாதிரி நான் இதை வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரூச் இது. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஐடியா கொடுக்கும்போது நீங்களும் அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியாவை அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ளவுஸில் உங்கள் கிட்ஸோட ஃப்ராகில் ப்ளவுஸில் எல்லாமே பண்ணுங்கள். இப்போ நிறைய ட்ரெண்டிங் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணுறாங்க ப்ரூச்சில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு, அப்புறம் ஆரி ஒர்க்கு,
த்ரெட் ஒர்க்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நிறைய ப்ரூச்சஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. நாமளும் நமக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு பீடாக ஃபுல் சர்க்கிள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத விட ரொம்ப சிம்பிளாக அந்த ஈஸியாக வந்து உங்களுக்கு இது புரியும். பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வரையும்போது நீங்கள் நீட்டாக கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதா அல்லது கவர் பண்ணுறதான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு லீஃப் சீக்வென்ஸ் முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சைடு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு உடனேயே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு கட் பீடு கொடுத்துக்கோங்க, இல்லது ஒரு 3 சுகர் பீடு கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் லைட் கலராக இருக்குது எனக்கு இந்த லீவ் சீக்வென்ஸு, அதனால் உள்ளே நான் க்ரீன் கலரில் ஃப்ளவர் சமைக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சாரீக்கு உங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த லீவ் சீக்வென்ஸு நிறைய கிடைக்கிது, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃப்ரீ ப்ரூச்சஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 300 ருபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது 1 மந்த்து கோர்ஸு 1 மந்த்து கோர்ஸு ஒரு 40 ஸ்டிச்சஸ் வரைக்கும் கவர் ஆகுது. நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆகிடுறாங்க அந்த குரூப்லேருந்து. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அமௌண்ட் இவ்வளவு, இவ்வளோ ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுவேன், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் இருக்குங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு வீடியோலையும் நான் கொடுத்துட்ருக்குறேன். எதாவது வேணும், எதாவது இது தவிர வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூச் ஒர்க் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம ப்ளவுஸில் நீங்கள் இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் கூட டீச் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ப்ளவுஸுக்கு டெய்லரிங் நாலேஜ் வேணும், ஆரி ஒர்க் நாலேஜ் வேணும்னு இல்லை, இந்த ப்ரூச் ஒர்க்கு மட்டுமே வச்சு நீங்கள் ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம், அன்ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அதாவது பேசிக்கில் ஒரு 100 ருபீஸ்லேருந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே வரைக்கும் நீங்கள் ப்ரூச்சஸ் ஒர்க்கு வந்து ப்ரைடல் ஒர்க் வரைக்கும் கூட நீங்கள் இந்த ப்ரூச்சஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் நல்ல மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ கிளிப் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்குது ரேட்டு. அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது நீங்களும் ப்ளவுஸுக்கு ரேட் அதிகமாக வாங்கிக்கலாம். சிம்பிளாக நம்ம மெட்டீரியலோட காஸ்ட்டை பொறுத்து, நம்ம ஒர்க்கிங் டைமை பொறுத்து நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபரு, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அதாவது நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்துட்டு, நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்துட்டு நம்ம வந்து இந்த ப்ரூச்சஸுக்கான ப்ளவுஸ் ரேட்டு வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சோன்னா நம்ம புதுசாக நம்ம வந்து ப்ரூச்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ப்ரூச் வந்து ரொம்ப ஈஸிங்கிறதுனால நான் மற்ற டீட்டெயில் இதில் ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுனால அதையும் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா கேப் விட்டு பண்ணுங்கள், கொஞ்சம் அடுக்குனால பண்ணிங்கன்னா அப்படி பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு வெறும் நீங்கள் லீவ் சீக்வென்ஸ் மட்டும் கூட வச்சு இதை பண்ணலாம், கட் பீடு கொடுக்கணும்னு இல்லை. அப்படி கொடுத்தா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இது உங்களுக்கு வந்து நான் லைட் கலர்னால உங்களுக்கு தெரியல, எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது இந்த ப்ரூச்சு. இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ப்ளவுஸில் மட்டும்தான் பண்ணணுமானா இல்லை, இதில் வந்து நம்ம கிளிப்பெல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம ஷர்ட்லலாம் நம்ம இதை பின் பண்ணிக்கலாம், சாரீ பின்னாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் ப்ரூச்சை எப்படி சாரீ பின்னாக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த கோட் போடுவாங்கள்ல ஜென்ஸு டிஷர்ட்டு, அந்த மாதிரிலாம் எப்படி அட்டாச் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் கொஞ்சம் பிளேஸ் இருக்குது எம்டியாக. அந்த பிளேஸுக்கு நீங்கள் செல்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ப்ளூ கலர், இது வந்து பிளாஸ்டிக் செல்ஸு. நம்ம ஆல்ரெடி இதில் வந்து ஒரு டிசைன் ப்ரூச் பார்த்துருக்கோம். அந்த ப்ரூச் அந்த மாதிரி கூட நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம், அல்லது இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்குல்ல அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால நான் க்ரீன் கலர் ஃப்ளவர் சமிக்கி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஹோல் சென்டரில் இருக்கும், அது வழியாக நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே விடுறாந்தா விடலாம். பேர்ல் பீடு ஆல்ரெடி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்ம டியூப் பீட் இருக்குது கட் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இதில் வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவருக்கு மேலே ஒரு பெட்டல் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இமேஜின் கிடைக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதாவது பூவுக்கு இடையில இது செம்பருத்தி பூலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கம்பி, நமக்கு அந்த மரகத தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டரில் ஒரு ஸ்டெம் மாதிரி வரும்ல, அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு இருக்கும் இந்த ஸ்டிச் பண்ணுறது. அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். நான் இப்போ இந்த சுகர் பீடை கட் பீடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கட் பீடை மட்டும் விட்டுட்டு ஃப்ளவர் சீக்வென்ஸ் சென்டரில் ஹோல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த கட் பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நமக்கு. அது பார்க்குறதுக்கு ஒரு கம்பி மாதிரி இருந்து அது கீழே ஒரு பூ இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கேளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நான் இப்போது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு ஒரு மெட்டீரியல் வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எதாவது தேவைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வர வேண்டியது இருக்குது, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில கட் பீடெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கட் பீடெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக, அதாவது கொஞ்சம் இடம் வந்து சின்னதாக இருக்கும். நீடில் வந்து நம்ம பெரிய நீடில் எடுத்தால் அதில் இன்சர்ட் ஆகாது. கொஞ்சம் சின்ன நீடில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட் பீடு டியூப் பீடெலாம் இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறத எடுத்துட்டேன், அதனால் எனக்கு சில கட் பீடெலாம் போகல. நான் போகிறத பார்த்து உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் லேசாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக போட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸியான ப்ரூச்சஸ்ஸு கற்றுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க நமக்கு நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அவங்க வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது கிளாஸை பற்றி அல்லது மெட்டீரியல்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் அதுதான், அதனால் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் ஒர்க்கையும் சென்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்துட்டு நீங்களும் ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரூச் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு. ஆரி ஒர்க்கு கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், இது அப்படி இல்லை, ஈஸியாக நம்மளும் பண்ணிடலாம். அதனால் யாரெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட், நமக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த ப்ரூச்சை கற்றுட்டு நீங்களும் ஒரு தொழில் முனைவோராக மாறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து நான் சென்டரில் ஃப்ளவர் சமி கொடுத்துருக்கேன், நீங்கள் செல்ஸ் வேணாலும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். பார்த்து நீங்கள் வந்து அதை என்ன மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.